தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்ஸ் நாட்டில் மீண்டும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் 7 மாவட்டங்கள் வெப்ப அலை செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையால் காட்டு தீ ஏற்பட்டு வருகின்றது. ஐரோப்பாவில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் அதிகமான உயிரிழப்புகளை சந்தித்துள்ளது. பிரான்ஸ் முழுவதும் பாலியல் வன்முறைக்கு எதிராக பெரும் அணிவகுப்பு போராட்டம் நடைபெற்றுள்ளது. பிரான்சில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் மேக்ரோனிசியம் தொடருமா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது. பிரான்சில் மரின் லு பென்னின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேல் முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியாக உள்ளது. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடும். கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்க இந்த கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தேவி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனி இடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் இந்த ஆண்டில் 3வது வெப்ப அலையை கெனிக்யூல் எதிர்கொண்டு வருகின்றது. வானிலை ஆய்வு மையத்தின் முன்னறிவிப்பின் படி இந்த வார இறுதியில் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை மீண்டும் உயரக்கூடும். குறிப்பாக
தெற்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் 35 பாகை செல்சியஸ் முதல் 39 பாகை செல்சியஸ் வரையும், சில இடங்களில் 40 பாகை செல்சியஸை அண்மிக்கும் வெப்பநிலையும் பதிவாகலாம். அதிக வெப்பம் காரணமாக வயதானவர்கள், சிறுவர்கள் மற்றும் உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் மீது அதிக கவனத்துடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றார்கள். பொதுமக்களுக்கான அறிவுறுத்தல்கள்: போதுமான அளவு தண்ணீர் அருந்திக் கொள்ள வேண்டும். நண்பகல் நேரங்களில் தேவையற்ற வெளிப்புற செயற்பாடுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். முதியவர்கள் மற்றும் தனியாக வாழ்கின்றவர்களின் நலனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டை எப்பொழுதும் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் வெப்ப அலை நிலைமையை மெத்தியோ பிரான்ஸ் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. தேவையான எச்சரிக்கைகளையும் அவ்வப்பொழுது வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் கடுமையான வெப்பநிலை அதிகரித்து வரும் நிலையில் பிரான்சின் 7 மாவட்டங்கள் தற்பொழுது வெப்ப அலை செம்மஞ்சள் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன. மெத்தியோ பிரான்ஸ் அறிவிப்பின்படி ஜூலை 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தென் பிரான்சின் 7 மாவட்டங்கள் செம்மஞ்சள் வெப்ப அலை எச்சரிக்கையின் கீழ் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. ஆடேஷ், ஓத், ட்ராம், கார், எரால், பிரனே ஒரியோந்தல், வாக்லூஷ் ஆகிய பகுதிகளில் 35 பாகை செல்சியஸ் முதல் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும், சில இடங்களில் 40 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பிரான்சில் நிலவும் வெப்ப அலையால் காட்டுத்தீ ஏற்பட்டு வருகின்றது. தற்பொழுது பிரனே ஒரியோந்தலில் காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கின்றது. பிரான்ஸ் தெற்கு பிரனே ஒரியோந்தலில் பரவிய தீயால் சுமார் 930 ஏக்கர் காட்டுப்பகுதி பாதிப்படைந்துள்ளது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் சுமார் 600 தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். இது அடர்ந்த காடாக இருப்பதால் தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகின்றார்கள். மெத்தியோ பிரான்ஸ் பிரான்சின் 7 மாவட்டங்களில் மிக உயர்ந்த தீ அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. தற்பொழுது நிலவும் கடும் வெப்பம், உலர் காற்று காரணமாக தீ வேகமாக பரவுகிறது. தீ ஏற்பட்டிருப்பது மலைப்பகுதி என்பதால் பணிகள் கடினமாக உள்ளன. இந்த தீ பரவலை கட்டுப்படுத்த விமானங்கள், தரைப்படைகள் என்பன பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பகுதியில் சமீப ஆண்டுகளில் அடிக்கடி காட்டுத்தீ ஏற்படும் உயர் அபாய பகுதியாக மாறியுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் வெப்ப அலை என்பன இந்த பயங்கரமான நிலையை அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள், லயன்னா உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. ஐரோப்பாவில் ஏற்பட்ட கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் அதிகமான உயிரிழப்புகளை பதிவு செய்திருக்கின்றது. கடந்த ஜூன் மாத இறுதியில் ஏற்பட்ட வெப்ப அலை உச்சத்தில் இருந்த வேளையில் 2025 அதிக மரணங்கள் சம்பவித்தமை
பதிவாகியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜூன் மாத கடைசி வாரத்தில் முன்னைய வாரத்துடன் ஒப்பிடும் பொழுது பிரான்சில் மரணங்கள் 29% அதிகரித்துள்ளன. குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களின் மரண எண்ணிக்கை அதிகரிப்பு தெளிவாக காணப்பட்டது என்று பிரான்ஸ் சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். ஜூன் 24 அன்று பிரான்ஸ் மிக உயர்வான வெப்ப நாளை அனுபவித்தது. அன்றைய தினம் பாரிஸில் வெப்பநிலை 41°C வரை உயர்ந்தது. நாட்டின் அரைவாசி பகுதி அந்த நேரத்தில் சிவப்பு எச்சரிக்கையின் கீழ் இருந்தது. ஐரோப்பாவின் பல நாடுகள், குறிப்பாக பிரிட்டன் உட்பட வரும் நாட்களில் மீண்டும் அதிக வெப்ப அலையை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் அடிக்கடி ஏற்படவும் அதி தீவிரமாக நீண்ட நாட்கள் நீடிக்கும் வகையில் மாறி வருகின்றன என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். பிரான்ஸ் முழுவதும் பாலியல் வன்முறைக்கு எதிராக பெரும் போராட்டம் நடைபெற்றுள்ளது. இதில் 10,000 முதல் 20,000 வரையானவர்கள் பங்கு பெற்றுள்ளனர். பிரான்ஸ் முழுவதும் சனிக்கிழமை நடைபெற்ற பேரணிகளில் பாலியல் வன்முறைக்கு எதிராக கடுமையான சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கியிருந்தனர். இந்த போராட்டம் மே மாதத்தில் நிகழ்ந்த 11 வயது சிறுமி லியானா பாலியல் வன்முறை மற்றும் கொலை சம்பவத்திற்கு பின்னர் உருவான பெரும் அதிர்வின் தொடர்ச்சியாக நடைபெற்றுள்ளது. சிறுமி லியானா மே 29 அன்று காணாமல் போன பின்னர் அவரது உடல் ஜூன் 4 கண்டெடுக்கப்பட்டது. குற்றச்சாட்டில் சிக்கியவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் பாடசாலை நண்பரின் 41 வயது தந்தை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் முன்னரே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை குற்றச்சாட்டுகளில் 2 முறை சந்தேகிக்கப்பட்டிருந்தவர். விசாரணைகள் அவர் மீது முன்னேறவில்லை என கூறப்படுகிறது. பாரிஸ் உட்பட சுமார் 110 நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. பேரணிகளில் நாம் இனி மௌனமாக இருக்க மாட்டோம், நாங்கள் கூச்சலிடுவோம் என்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன. குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க முழுமையான சட்டம் வேண்டும் என்று அமைப்பாளர்கள் வலியுறுத்தினர். பலர் நீதித்துறை போதிய வளங்கள் இல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்க தவறுகிறது என விமர்சித்துள்ளனர். உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயர், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பாரிஸில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள்.
பிரான்சில் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பின்னர் நாட்டில் மெக்ரோனீசியம் தொடரப்படுமா என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்துள்ளது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் மெக்ரோனீசியத்தை நாட்டில் நிலைப்படுத்திய 2 முன்னாள் பிரதமர்கள் வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். இதுவா பிலிப், கேப்ரியல் அத்தால் ஆகியோரே மெக்ரோனீசியத்தில் நாட்டை ஆட்சி செய்த 2 பிரதமர்கள் ஆவார்கள். 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலை முன்னிட்டு ஒடோக்ஷா பேக்போனால் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பின்படி முன்னாள் பிரதமர் எதுவா பிலிப் மெக்ரோ ஆட்சியில் இருந்து மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நபராக மக்களால் பார்க்கப்படவில்லை என தெரிய வந்துள்ளது. லூ ஃபிகாரோ நாளிதழுக்காக நடத்தப்பட்ட இந்த கருத்து கணிப்பில் இது வெளியாகியுள்ளது. 57% பிரெஞ்சு மக்கள் எதுவா பிலிப் குறித்து எதிர்மறையான கருத்தை கொண்டுள்ளனர். 43% மக்கள் மட்டுமே அவரை பற்றி நல்ல கருத்து தெரிவித்துள்ளனர். மேலும் 64% பேர் அவர் மெக்ரோனீசிய ஆட்சியில் இருந்து ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கும் தலைவர் என்பதற்கு பொருத்தமற்றவர் என்று கருதுகின்றனர். எதுவா பிலிப் தலைமையிலான ஹொரிசோன் கட்சி ஞாயிற்றுக்கிழமை பாரிஸில் தனது முதல் பெரிய தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நடத்துகிறது. தற்போதைய தேர்தல் நோக்கு கருத்து கணிப்புகளின்படி மத்திய மற்றும் வலதுசாரி வேட்பாளர்களை விட எதுவா பிலிப் முன்னிலையில் இருப்பதுடன் தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனல் வேட்பாளரை எதிர்கொண்டு 2வது சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு இருப்பதாக மதிப்பிடப்படுகின்றது. பிரான்சில் தீவிர வலதுசாரி மரீன் லூ பென்னின் அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேன்முறையீட்டு தீர்ப்பு 7ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை வெளியாக உள்ளது. பிரான்சின் தீவிர வலதுசாரிகளான தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி ரசம்பிளமோ நேஷனலின் முன்னணி தலைவர் 57 வயதான மரீன் லூ பென் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட முடியுமா என்பதை தீர்மானிக்கும் முக்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பு ஜூலை 7ஆம் தேதி வெளியாக உள்ளது. 2025ஆம் ஆண்டு ஐரோப்பிய நாடாளுமன்ற நிதியை தவறாக பயன்படுத்தியதாக பாரிஸ் நீதிமன்றம் மரீன் லூ பென்னை குற்றவாளியாக அறிவித்தது. அவருக்கு 2 ஆண்டுகள் மின்னணு கண்காணிப்புடன் வீட்டு காவல், 5 ஆண்டுகள் பொது பதவிக்கு போட்டியிட தகுதியின்மை என்ற தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மரீன் லூ பென் மேன்முறையீடு செய்துள்ளார். 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வெளியாகக்கூடிய தீர்ப்பில் முழுமையாக விடுவிக்கப்பட்டால் 2027 குடியரசுத் தலைவர் தேர்தலில் மரீன் லூ பென் போட்டியிடலாம். 5 ஆண்டுகள் தகுதியின்மை உறுதி செய்யப்பட்டால் தேர்தலில் போட்டியிட முடியாது. குறைந்த கால தகுதியின்மை விதிக்கப்பட்டால் சட்ட ரீதியான புதிய சிக்கல்கள் உருவாகலாம். தேர்தலில் பங்கேற்பது குறித்து மேலும் நீதிமன்ற நடவடிக்கைகள் தேவைப்படலாம். மரீன் லூ பென் போட்டியிட தடை செய்யப்பட்டால் 30 வயதான ஜோதா பாதெலா ரசம்பிளமோ நேஷனல் கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏன் இந்த தீர்ப்பு முக்கியம்? சமீபத்திய கருத்து கணிப்புகளின்படி மரீன் லூ பென் குடியரசுத் தலைவர் தேர்தலில் முன்னிலை வகிக்கும் வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். எனவே இந்த நீதிமன்ற தீர்ப்பு அவரது அரசியல் எதிர்காலத்தையும் 2027 பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் தேர்தலின் அரசியல் நிலவரத்தையும் குறிப்பிடத்தக்க வகையில் பாதிக்கக்கூடியதாக கருதப்படுகின்றது. பாரிஸில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் கார்கோ. உங்கள் பொதிகளை, பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் கார்கோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ்.
நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.